இங்கே வந்து என்ன பண்ணோன்னா எனக்கும் ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணது ஸ்டடிஸ் ஹெல்ப்பாக இருந்துச்சு. அண்ட் தென் வந்து கூட வர கொலீக்ஸ் வந்து ஒரு டவுட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆடட் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க தெரிஞ்சது எங்களுக்கு சொல்லிட்டா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு பெனிஃபிஷியலாக தான் இருந்துச்சு, ஆடட் ஸ்கில்லாகவும் இருந்துச்சு. அண்ட் தென் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எவ்ரிடே செஷன்ஸ் இருக்கும். அண்ட் தென் ஈவினிங் போக சொல்ல டாஸ்க். அண்ட் தென் ஃப்ரைடே வந்து ப்ராஜெக்ட் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபிட்டாக வந்து நான் என்ன ப்ராஜெக்ட் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு க்ளோன் பேஜஸ் நிறைய பண்ணேன். இங்கே காலேஜில் படிக்க சொல்ல அந்தளவு எதுவும் க்ளோன் பேஜஸ் பெருசாக பண்ணல. ஃபிட்டாக வந்ததுக்கப்புறம் வெப்சைட் எடுத்துன்னா அதை பில்ட் பண்ணி பார்க்குறது, இல்லை வேறு எதனா சின்ன க்ளோன் பேஜ் பண்ணி பார்த்தேன். அண்ட் தென் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வர சொல்ல ஒரு ஃப்ரண்ட் எண்டில் சின்ன யூஐயாக வந்து இங்கே ஃபிட்டாவில் டாஸ்க்கே கொடுத்தேன். அப்புறம் அண்ட் தென் ஒரு ஃப்ரண்ட் எண்டில் ரியாக்ட் பண்ண முடிக்க சொல்ல ஒரு டம்மி ஏபிஐ ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தேன், அதையும் பண்ணோம். இதெல்லாம் வந்து ரெஸ்யூம் ஆடட் ஸ்கில்ஸாக இருந்துச்சு ஃபிட்டால். பெருசாக அந்த அளவுக்கு இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணல. காலேஜ் முடிச்சிட்ட அப்புறம் தான் ஃபிட்டால் வந்து தான் அதிகமான இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். மோஸ்ட்லி ஃபிட்டாக வந்து அப்புறம் நான் இங்கேருந்து போன இன்டர்வியூலாம் பொறுத்த வரைக்கும் நிறைய ஒரு ஐடியா கிடச்சிது, எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி ஃபியரை ஃபேஸ் பண்ணணும். அந்த வந்து ஃபிட்டாக வந்த அப்புறம் எனக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸ் அடட்டும் வந்துச்சு. அது மூலிமா எப்படி ஒரு ஹெச்ஆராவோ இல்லை ஒரு மேனேஜரை பார்த்தாரோ எப்படி கான்ஃபிடண்ட்டாக பேசணும், எப்படி ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணணும், அதெல்லாம் வந்து ஃபிட்டால் நிறைய கற்றுக்கு. ஃபுல் ஸ்டாக் ட்ரைனிங் ஐ ரெக்கமெண்டட் ஃபிட்டா.